என்னடா சிஎம் லட்சம் பக்ஸா ஒண்ணு சாப்பிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியா உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சரை கொண்டு வந்துட்டீங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஓகேதான், இப்போ வந்ததுல இருந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அவர் பவர் ஸ்டார் தான் போலயே. கேட்ட கேள்விக்கு அங்க பதில் சொல்லாம வீட்டுல போயிட்டு ட்விட்டர்ல பதில் சொல்றாரு. அதுக்கே ரொம்ப பாராட்டணும். அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. கேட்கலாம், சட்டசபையில சொல்லணும்னா அங்க ஆள் இருக்கணுங்களாடா அப்படின்ட்டு பண்ண கரெக்டா பண்ணு இருக்கணும் தான். பட் இருந்தாலும் இருக்கிற ஆள் மரியாதை சொல்லியிருந்தா கௌரவம் போயிருக்காது. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு. இப்போ எல்லாருக்குமே அந்த 1000 ரூபாய் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்காக எங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு மாசத்தை ஓட்டுற ஆட்கள் இருக்க செய்யறாங்க. சோ அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அது போட்டதுக்காக விஜய் சார் நான் ரொம்ப பாராட்டுறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க. சோ சாரி, விஜய் சிஎம் சார் நான் பாராட்டுறேன். பட் இருந்தாலும் சட்டசபையில பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும் நம்ம ஆளுக்கு. இன்னும் பயிற்சி வேணுமோ?